அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் எளிய சமன்பாடை எப்படி தீர்க்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. y சக 3 சய 4y சமம் 18. இப்போ இந்த கணக்கை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கணக்கை செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இதில் yங்கிற தெரியாத கணியமும் இருக்குது, மற்றபடி இலக்கங்களும் இருக்குது. இப்போ y 4y இதெல்லாம் பெருமதி நமக்கு தெரியாது. 3 18 இதெல்லாம் நமக்கு தெரியும். இது 3 இது 18. அப்போ தெரிஞ்சதை ஒரு பக்கமும் தெரியாத ஒரு பக்கமும் நான் கொண்டு போக பழகிக்கணும் முதல். சரிதானே? அது எப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறேன் நான். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இங்கே y இருக்குது. இப்போ இந்த சய 4yயை இங்கே போட்டுக்குவோம். சமன் 18. இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த 3 இங்கிட்டு கொண்டு போனால் இங்கே சக 3 இருக்குது. இந்த சமனுக்கு இங்கிட்டு வரக்குள்ள சய 3 ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாத ஒரு பக்கமும் தெரிஞ்சது ஒரு பக்கமும் இருக்குது. சரிதானே? அதே மாதிரி சய இருந்தால் இங்கிட்டு கொண்டு போனால் சக வரும். இப்போ நம்ம கணக்கு செய்வோம். 4y இருக்குது, இங்கே y இருக்குது. இது ரெண்டும் வித்தியாசமான குறியீடு, ஆகவே கழிப்படும். கழிச்சா 4yலேருந்து y போனால் 3y. இல்லை பெரிய இலக்கத்தின் குறியீடு சய, ஆகவே சய 3y சமன். இங்கேயும் வித்தியாசமான குறியீடு கழிப்படும். அப்போ 18லேருந்து 3 கழிச்சா 15. பெரிய தந்த குறியீடு சக, ஆகவே சக. இப்போ 3க்கு y இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் 3yயும் என்ன செய்யுது? பெருக்கப்படுது. இப்போ சய 3க்கு இங்கே y இருக்குது, இது ரெண்டுமே பெருக்கப்படுது. இப்போ yக்குள்ளே விட தான் நமக்கு தேவை. அப்போ இந்த 3 இங்கிட்டு கொண்டு போகணும். அப்போ இந்த 3 இங்கிட்டு கொண்டு போகிறோம்னு சொன்னால் இந்த 3 வந்து yயோட என்ன செய்யுது? பெருக்கப்படுது. அப்போ அங்கிட்டு கொண்டு போன என்ன செய்யும்? பிரிப்படும். சரிதானே? y சமன் 15 இங்கிட்டு வரக்குள்ள பிரிப்படும் 3. இப்போ நான் இங்கே சொல்லி கொடுத்தேன், சக 3 இங்கிட்டு வந்தால் சயவாகும், சய இங்கிட்டு வந்தால் சகவாகும் அப்படின்னு சொன்னேன் நான். சமனுக்கு அங்கிட்டு கொண்டு போகக்கூடாது. அப்போ இங்கே சய 3 தானே இருக்குது. அப்போ இங்கிட்டு வரக்குள்ள சக 3 தானே வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி வைங்க. ஆனால் அது இல்லை. அதாவது கூட்டல் கழிக்கும் சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் சக சமனுக்கு அங்கிட்டு போது சகையாகவும் சய சமனுக்கு அங்கிட்டு போகல சகவாகவும் மாறும். அதே நேரத்தில் பெருக்கல் பிரித்தல் வரும்போது இங்கிட்டு பெருக்கிறோம்னா அங்கிட்டு கொண்டு போய் பிரிக்கிறோம், இங்கிட்டு பிரிக்கிறோம்னா அங்கிட்டு கொண்டு போய் பெருக்கிறோமே தவிர கொண்டு போகிற எண்களோட குறியீடு மாறாது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரிதானே? அப்புறம் இந்த சய 3 இங்கிட்டு கொண்டு போயிட்டு இங்கே சய 3 இருக்குது, இங்கிட்டு சக 3 சொல்லி போடுறது இல்லை. இப்போ என்ன செய்வோம்? y சமன். இந்த 3 15 பிரித்து விட்டால் 5 முறை வரும். 5 3 15. இப்போ ரெண்டும் வித்தியாசமான குறியீடு, ஆகவே விட சயவில் வரும். சரிதானே? இப்போ வந்த விடையை இந்த yக்கு பிரதியிட்டோம்னு சொன்னால் இந்த 18 வரணும் நமக்கு. இப்போ பிரதியிட்டு பார்ப்போம். y சக 3 சய 4y சமன் 18. சரிதானே? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த yக்கு இருக்கலக்கில் இந்த சய 5 பிரதியிடுறோம். அப்போ இந்த yக்கு பதிலாக சய 5 வரும். சக 3 சய 4, இந்த yக்கு பதிலாக சய 5 சமன் 18. இப்போ பார்த்தோம்னா பெருக்கல் செய்வோம். 5 20. என்ன 20? சக 20. இங்கே 3 இருக்குது, இங்கே சய 5 இருக்குது. சமன் 18. இப்போ கணக்கு பாருங்கள். இப்போ 20ம் 3ஐயும் ஒரே மாதிரி குறியீடு கூட்டுறோம். 23ம் 23. 23லேருந்து 5 கழிச்சா அதுன்னா இது சய 5, அப்போ கழிப்படும். அப்போ 23லேருந்து 5 கழிச்சா 18. சரியா? அப்போ நமக்கு வர்ற விடையை அந்த சமன்பாட்டில் பிரதியிட்டால் இந்த விடை வரணும். சரிதானே? இப்போ இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தெரிஞ்சது ஒரு பக்கம் தெரியாத ஒரு பக்கம் கொண்டு போகணும். அப்படி பார்க்கக்குள்ள 2a கீழ் 3 சமன் 8. இந்த 4 இங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ சய 4. சக அங்கிட்டு கொண்டு போனால் சய 4 ஆகும். இப்போ 2a கீழ் 3 சமன் 8லேருந்து 4 கழிச்சா
4. இப்போ அடுத்து என்ன செய்வோம், இங்கே 2a கீழ் 3 என்ன செய்யுது, 2aயோட பிரிப்படுது. அப்போ இங்கிட்டு கொண்டு போனால் என்ன செய்யும், பெருக்கப்படும். இப்போ 2a சமன் 4, இந்த 3 இங்கிட்டு கொண்டு போகிறோம், தர 3. அப்போ 2a சமன் 12. ஆகவே a சமன் 12 கீழ் 2. இப்போ இதை சுருக்குனா a சமன் 6. இப்போ இந்த ஏவை இதுக்கு பிரதிட்டால் 8 வரணும். சும்மா சாதாரணம் பாருங்கள், 6 இருக்குது. 6 இப்போ ஏக்கு பதிலாக 6 போட்டோம்னு சொன்னால் 6 2 பேருக்குன்னா 6 2 12. 12 3 பிரித்து விட்டோம்னு சொன்னால் 4 முறை வரும். 4 4 கூட்டினா 8. சரிதானே? இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம் எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி. இப்போ எக்ஸின் கீழ் 3 இருக்குது, இங்கே 4 கீழ் 6 இருக்குது, இங்கே 2 எக்ஸின் கீழ் 6 இருக்குது, சமன் 4 கீழ் 3 இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம், தெரிஞ்சது ஒரு பக்கம் தெரியாத ஒரு பக்கம் கொண்டு போவோம். இப்போ எக்ஸின் கீழ் 3 சக இங்கே 2 எக்ஸின் கீழ் 6 சமன் 4 கீழ் 3. இது இங்கிட்டு கொண்டு வரக்குள்ள சய 4 கீழ் 6. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் அச்சர கணித பின்னங்கள் படித்தோம். அச்சர கணித பின்னங்கள் அதை பார்த்து நமக்கு செய்ய இயலும் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கு செய்கிறதுக்கு லேசு. இங்கிட்டு பாருங்கள், சுருக்குக இருக்குது, பின்னங்களை எப்படி சுருக்குறதுன்னு சொல்லிட்டு. இங்கிட்டு அச்சர கணித பின்னங்களை எப்படி சுருக்குறதுன்னு சொல்லி இருக்குது. இந்த 2 கணக்குமே இதுக்கு முன்னுக்குள்ள பதிவுகளை போட்டிருக்கேன் நான். ஆனால் அது தெரிஞ்சால் இது செய்கிறதுக்கு நமக்கு லேசாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு போமாசி எடுப்போம். போமாசி எடுத்தால் 6க்கும் 3க்கும் போமாசி 6 வரும். 6ல் 3 2 முறை, அதோட எக்ஸை இருக்குன்னா 2x. 6ல் 6 ஒரு முறை, 1ஓட 2x இருக்குன்னா 2x. அதே மாதிரி இங்கிட்டும் போமாசி பார்த்தோம்னு சொன்னால் 6 போமாசி வரும். 6ல் 3 2 முறை 8 வரும். 6ல் 6 ஒரு முறை, 1ஓட 4 பேருக்குன்னா 4 வரும். இப்போ 2xம் 2xம் 4x. 4x கீழ் 6 சமன் 8லேருந்து 4 கழிச்சா 4, 4 கீழ் 6. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த 6 2ஆல் சுருக்கணும் 3 முறை, 4 2ஆல் சுருக்கணும் 2 முறை. 6 2ஆல் சுருக்கிறோம், மேலே 4 2ஆல் சுருக்கிறோம். இப்போ 2x கீழ் 3 சமன் 6 2ஆல் சுருக்கணும் 3 முறை, 4 சுருக்கணும் 2 முறை, 2 கீழ் 3. இப்போ என்ன செய்யலாம், இப்படி குறுக்கு பெருக்கும் செய்யலாம். இப்போ 3 2 பெருக்குன்னா எத்தனை, 6. 3 2x பெருக்குன்னா 6x. 6x சமன் 6னா x சமன் 6 கீழ் 6 சுருக்குனா x சமன் 1. இங்கே எனக்கு குறுக்கு பெருக்குன்னு சொன்னது வேறு எதுவுமே இல்லை. இந்த 3 2xோட என்ன செய்யுது, பிரிப்படுது. இங்கிட்டு கொண்டு போனால் என்ன செய்யும், பெருக்கப்படும். அதே மாதிரி 3 இந்த 2ஓட என்ன செய்யுது, பிரிப்படுது. இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன செய்யும், கொண்டு வந்து என்ன செய்யும், 3 இந்த 2xோட பெருக்கப்படும். அதுதான் நேரடியாக நான் குறுக்கு பெருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். சரிதானே? வேறு எதுவும் புதுசாக இல்லை. இதில் எளிய சமன்பாடு கணக்கு செஞ்சுருக்கோம். அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் நிறைய கணக்கு, இதுக்கு பார்க்க பெரிய கணக்கெல்லாம் செய்வோம். பயிற்சி செய்யுங்க. பயிற்சி செஞ்சால் தான் கணக்கு செய்ய இயலும். நல்லா நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதே இல்லை. கணக்கு கொஞ்சம் போன பிற்பாடு, இன்னும் கொஞ்சம் டஃப்பான கணக்கெல்லாம் படித்த பிற்பாடு நான் பயிற்சி தரேன். சரிதானே? நன்றி, வணக்கம்.